சென்னை கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. தேசிய நெடுஞ்சாலையில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் கிழிந்து தொங்குவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், வணக்கம். இப்ப இந்த பேனர்கள் கிழிந்து தொங்குகிற இடங்கள் எல்லாம் ஏதேனும் அதை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? மேலும் மழை தொடர்பான நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது கடந்த ஒரு வார காலமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடுமையான வெப்பம் வாட்டி வதைத்து வந்தது. அதாவது இன்று காலை கூட கடுமையான வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில கடந்த ஒரு 11 மணிக்கு பிறகாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேகக்கூட்டங்கள், அதிக அளவிலான மேகக்கூட்டங்கள் மழை பெய்ய துவங்கியது. அது குறிப்பாக இந்த மழை மழை காலத்தில் வரக்கூடிய இந்த சூறாவளி காற்று அதிக அளவில் வீசியது. குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் தற்போது கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதே போல இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரம் வைக்கப்பட்டுள்ள ராட்சத பேனர்கள் இந்த சூறாவளி காற்றின் காரணமாக தொங்கி வருகிறது. தற்போது தொடர்ந்து கனமழையானது இந்த பகுதி முழுவதுமாக கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக கூடுவாஞ்சேரி, புத்தேரி, ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு, மறைமலை நகர், புத்தேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழையானது பெய்து வருகிறது. இந்த ராட்சத பேனர்கள் கிழிந்து தொங்குவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடுமையான அச்சத்துடன் இந்த பகுதியை கடந்து செல்கிறார்கள். இருந்த போதிலும் மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி நவீன்.